வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மலேசியா தேசத்திலிருந்து வெளிச்சம் என்கிற குறுஞ்செய்தியின் மூலமாக உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை விதைப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல எவ்வளவு அழகாக சின்ன சின்ன வண்ண மீன்கள் காணப்படுகிறது. இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு புதிய விஷயமாக, புதிய காரியமாக தோன்றுகிறது. மனுஷனுடைய ஞானத்தில், எண்ணத்தில் இப்படிப்பட்ட புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றுமே. ஆனால் சர்வ வல்லமை படைத்த தேவன் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வதற்கு எவ்வளவு ஞானம் படைத்தவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். ஏசாயா 43:18-19 படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் கர்த்தர் உண்டாக்குவார். மனுஷனுடைய புதிய காரியம் இப்படி செய்ய வேண்டும் என்று அவனுடைய அறிவிலே தோன்றும் பொழுது தேவன் எவ்வளவு அறிவும் ஞானமும் படைத்தவர். அவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய அவருடைய ஞானம் அனந்த பெரிய ஆராய்ந்து முடியாத ஞானமாய் காணப்படுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். புதிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். புதிய வாசல்களை தேவன் திறப்பார். God bless you. Amen. Amen.